ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மோட்டிவேஷன் சம்மந்தமான வீடியோவும் சில டிப்ஸும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ராகி கூழ் தான் குடித்தேன். கொஞ்சம் கால்சியம் ரிச்சானதாக கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடியதை குடிக்கலான்றதுக்காக அதை தான் இன்றைக்கி குடிக்க போகிறேன். கொஞ்சம் கெட்டியாக இருந்தனால மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுக்காக அப்படி பண்ணேன். ஸோ அதை குடித்ததுக்கப்புறம் நல்லா வெயிலில் உட்காந்து கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பால்கனியில் நல்லா வெயில் அடிக்கும். கொஞ்சம் விட்டமின் டிக்கு நம்ம கிடைக்கிறப்போ கால்சியம் அப்சர்வ் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி வெயிலில் உட்காந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலில் ரொட்டீன் விலாகாக இருந்தால் கூட உங்களுக்கு மோட்டிவேஷன் சம்மந்தமான டிப்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுன்றது தான் என்னோட ஆசையே. ஸோ அதை பார்த்து யாருக்காவது ஒருத்தருக்காவது அட்லீஸ்ட் மோட்டிவேஷனலாக இருந்தால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் ஷேர் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன தான் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வீட்டில் இன்சல்ட் பண்ணுறது கண்டிப்பாக நடக்குங்க. அந்த அவமானங்கள்ன்றது நமக்கு அந்த ரிலேட்டிவ்ஸ் யாருனாலும் சரி, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸே உனக்குலாம் என்ன தெரியும், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்கிறப்போ அவங்க ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி சொல்கிறப்போ நம்மளால் மனசு தாங்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம கோவமாக இருக்கிறத விட எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறப்போ அந்த பிரச்சனை ஈஸியாக முடியுன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அவமானமாக பேசுகிறவங்கனால நமக்கு 2 விஷயம் நடக்குங்க. ஒன்று அதை நம்ம ஒரு முன்னேற்றத்துக்கு நம்ம என்னடா இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த முன்னேற்றமாக நம்ம மாற்ற முடியும். இல்லைனா நம்ம அதை பற்றி கவலைப்பட்டு நம்மளே மட்டம் தட்டிக்குவோம். ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்களை அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமாக ஜாலியாக இருங்க. உங்களோட சிரிப்பு தான் உங்களுக்கு ஒரு பெரிய தண்டனையாக இருக்கும். அதை மாதிரி மனுஷங்க பேசுகிறத யோசிச்சு கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்காமல் உங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கோங்க. ஸோ அதை நோக்கி நீங்கள் ஓடுங்க. அவங்க சொன்ன விஷயத்தை எதையுமே நீங்கள் பொருட்டாக நினைக்காம அவங்கள மதிக்காமல் நீங்கள் கடந்து போகிறப்போ உங்களுடைய அலட்சியம் அவங்களோட ஈகோவை சுக்குநூறாக நொறுக்கிடும். ஸோ என்னடா நம்ம என்ன பண்ணாலும் அவள் பாட்டு கண்டுக்காமல் அவங்களோட வேலையை பார்க்குறான்றக்காக ஸோ அவங்க அதை நம்மளை சீன்றது, நம்மளை அவமானப்படுத்துகிற விஷயத்தை அப்படியே விட்டுருவாங்க. நீங்கள் உங்களுடைய வீட்லேயும் சரி, உங்களோட சொந்தக்காரங்க யாராவது உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சில டிப்ஸாக நீங்கள் ஷேர் பண்ணுறப்போ அதை பார்த்து மற்றவங்க அவங்களோட லைஃப்பில் அதை அப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பேசிகிட்டே நான் அந்த சைடில் மட்டனை ஃபுல்லாக வேக போட்டுட்டேன். வெந்துருச்சு. அதனால் குக்கரை ஸ்டீம் போனதுக்கப்புறம் தான் ரெடி பண்ண முடியும். அந்த சைடில் சைட் பை சைடாக பாத்திரம் ஃபுல்லாக டப்பில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சில பேர் இந்த டைல்ஸில் ஓரத்தில் மட்டும் ஏன் ஒரு மாதிரி அழுக்காக இருக்குன்ற மாதிரி கேட்டீங்க. நாங்கள் பண்ண தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசில் இந்த சூடாக சில பாத்திரங்கள் அதாவது டீ போட்ட பாத்திரம்லாம் அந்த இடத்துல வச்சது ஒரு மாதிரி அதோட ஷைனிங் போயிடுச்சுங்க. ஷைனிங் போயினாலே அது நமக்கு அழுக்குப்பட்டால் ஒரு மாதிரி கரை மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரி ஒயிட்டில் நீங்கள் கவுண்டர் டாப் போட்டு மெயின்டைன் பண்ணிங்கன்னா, சூடான பாத்திரம் மேக்ஸிமம் வைக்காமல் இருந்தீங்கனாலே அது நல்லா ஷைனிங்காக இருக்கும். என்ன அழுக்குப்பட்டாலும் அதை நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா அது க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மாவு சைடு பை சைடாக அரைச்சிட்டு இருக்கிறப்பே இங்கே மட்டன் கிரேவி அப்புறம் சுவரொட்டியும் பண்ணிவிட்டேன். பசங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது நான் ஃபுல்லாக அவங்க எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் மிச்சம் இருந்ததை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நைட்டுக்கு இப்போ டின்னரே செஞ்ச டைம் வந்துருச்சு. ஸோ நைட்டுக்கு அவங்க இட்லி கேட்டதுனால தான் நான் மத்தியானமே மாவு அரைக்கிற வேலையை பண்ணிட்டேன். கொஞ்சம் புளிச்ச மாவு இருந்துச்சு. அதோட மிக்ஸ் பண்ணி வச்சனால கரெக்டாக புளிச்சு வந்துருச்சு. நைட்டுக்கு திடீர்னு இட்லியும் எனக்கு மட்டன் குழம்பும் சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லி பசங்க கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் மட்டன் குழம்பும் இட்லி மட்டும் பண்ணிவிட்டு எங்களுக்கு ரைஸ் தான் சாப்பிட்டோம். ஸோ எங்களுக்கும் இட்லி பண்ணால் குழம்பு பத்தாது. ஸோ அதனால் ரைஸ்க்கு நாங்கள் வச்சு சாப்பிட்டோம். இந்த வீடியோ ஏதாவது வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எந்த மாதிரி டாபிக் பேசணும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.